வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீடியோ தமிழ். நானும் சரணவே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான 5 ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் ஆர்டரில் 5th பார்க்க போகிற ஆப் தான் கூகுள். சாரி பிரெயின்லி. நான் கூகுள்னு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ கூகுளில் போய் தான் இந்த ஆப்பை நம்ம பார்க்க முடியும். கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பிரெயின்லின்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தெரியல, நீங்கள் படிப்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் தெரியல அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் மூலமாக சர்ச் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஃபிசிக்ஸில் வர ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். The main scale reading while measuring the thickness of a rubber ball using vernier caliper is 7 cm and the vernier scale coincidence is 6. Find the radius of the ball. இப்படி பேசிக்கோங்க. அடுத்து பேசினோடனே முதல்ல https://brainly.in வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். இந்த கொஸ்டின் வந்துருச்சா, கீழே பாருங்கள், நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சரும் வரும். அதில் யார்கிட்ட கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி ஆன்சர் வருது பாருங்கள். கன்சிடரிங் தட் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ வெர்னியர் காலிப்பர், அந்த மாதிரி ஃபுல் ஆன்சரும் வரும் நம்மளுக்கு. ஸோ படிப்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஆப் தான். மேத்ஸ்லாம் இதில் சூப்பராக போடலாம் ஈஸியாக. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள்லேயே டேரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். ஸோ நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ஆப் தான் நியான். இப்போ இதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே ஒரு இடத்துல டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரீசெண்ட்னு வந்துடும். ஸோ என்ன ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி காமிச்சிருக்கும். அதில் கலரில் போயிட்டு நம்மளுக்கு என்ன நியான் கலர் வேணுன்றது செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டார் கொடுத்திங்கன்னா ஒரு மாதிரி அதை சுற்றி ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை மேலே அவுட்லைன் வரும். அடுத்து ப்ரெஷ்ஷை கொடுங்க. ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு சாஃப்ட்னஸ்லாம் நிறையா அதிகமாக வச்சுட்டு ஒரு இடத்துக்கு மட்டும் கலர் அடிங்க. அந்த இடத்துக்கு மட்டும் அப்படியே ரோஸ் கலரில் சூப்பராக வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக க்ரியேட் ஆகுதுன்னு. இப்போ அதுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அந்த எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட்னஸ் கொஞ்சம் இவ்வளோ இருக்கும். ஸோ அப்படியே அந்த இலைக்கு மட்டும் அப்படியே எரேசர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. பார்க்கவே அப்படியே பக்காவாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அதை சுற்றி ஒரு நியான் எஃபெக்ட் வருது. இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கார்னரில் இப்படி ஒரு ஃபைல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக சேவ் ஆயிரும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ஆப்பை பார்க்கலாம். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ஆப் தான் வாய்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வாய்ஸ் கண்ட்ரோலே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இதில் போனீங்கன்னா முதல்ல இப்படி வந்துடாது, முதல்ல ஒவ்வொன்றா கேட்கும், போய் ஆக்சஸபிலிட்டியில் கொடுக்க சொல்லும். அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், அதனால இப்படி வருது. ஸோ ஆக்டிவேஷன் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பட்டன் ப்ளூ கலரில் ஒன்று வந்துடும். நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த பட்டன் நம்மளோட வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதை ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். கிளிக் நம்பர் 43. கிளிக் நம்பர் 7. கிளிக் நம்பர் 7. இப்படி அதை வந்து வெளியே டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி லோகோவாக வந்துடும். இந்த ஆப் வந்து கையை வச்சு யூஸ் பண்ணுற சோம்பேறியான ஆளுகளுக்கு இந்த ஆப் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து இந்த லோகோ வந்து எப்படி போக வைக்கிறது அப்படின்னா அதே ஆப்புக்குள்ளேயே போயிருங்க. போய்ட்டு ஆக்டிவேஷன் பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்ப வராது.
ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். நம்ம டாப் ஆர்டரில் செகண்டாக பார்க்க போகிற ஆப் தான் கோடெக். ஸோ இது வந்து நிறைய ஸ்பைக்காலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குரூப்லேயே வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் முதல்ல வரும். ஸோ இங்கே சூஸ் மெத்தட் வந்து நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆசி, பைனரி, ஹெக்ஸாடெசிமல், ஆக்டலு, ரிவர்சர், அப்பர் கேஸ், லோவர் கேஸ். இந்த எல்லாமே பிஎஸ்சி சிஎஸ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் பைனரி கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் இயர் ஃபார் என்கோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை காப்பி பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ அவங்கள வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லிவிட்டு என்டர் ஹியர் ஃபார் டெக்கோட்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிப்போர்டை நம்ம காப்பி பண்ணி வச்சதை இங்கே பேஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம டைப் பண்ண மெசேஜ் இங்கே மேலே வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. இதில் டைப் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ண முடியுங்க. இந்த ஆப்பில் தமிழ்லையும் டைப் பண்ண முடியும். என்ன ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. சரி, இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். நம்ம டாப் ஆர்டரில் கடைசியாக அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க்கில் உள்ள ஆப் தான் மிமோ லேர்ன் டு கோட். ஸோ இந்த ஆப்பு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம்னா லேர்ன் டு கோட் கெட் ஸ்டார்டர்னு நம்மளுக்கு வரும். ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு டு பில்ட் யுவர் பர்சனல் கரிக்குலம் ஆஸ் எ ஃபியூ கொஸ்டின்னோடனே கண்டினியூ. நம்மளுக்கு வந்து கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லிட்டில் கொடுக்கணும், இல்லை நம்ம பெரிய கோடர் அப்படின்னா லாட்னு கொடுக்கணும். எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது. 5 minutes நம்ம கொடுத்துக்குவோம். வென் டு யூ லைக் டு பி ரிமைண்டர்னோடனே 3:30 PM இந்த ஆப்பில் வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு ரிமைண்டர் பண்ணுற மாதிரி வச்சுருவோம். இதில் பார்த்திங்கன்னா பர்சனல் கரிக்குலம் ரெடி ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுத்துருவோம். இதில் கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் அல்லது இமெயிலை கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்கணும். கூகுளோட சைன் அப் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீமியம் வர்றீங்களான்னு கேட்குது. இல்லை, ஸ்கிப் கொடுத்துருவோம். அடுத்து கண்டினியூ என்ன பேசிக் மோட் அப்படின்னோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். அண்டு கோடு டிஸ்கவரிங் HTML அண்ட் டேக் ஸ்டைலிங் லெவல் 1 நம்மளுக்கு டிஸ்கவரிங் HTML டேக்ஸ் தான். ஸோ இங்கே நிறைய இருக்குது. லீடர் போர்ட்ஸு, ப்ரொஃபைலு, சேலஞ்சஸ்ஸு, கோர்சஸ். ஓகே, நம்ம இப்போ HTML அண்ட் டேக்ஸை போட்டுருவோம். இது நல்லா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. கோடிங்கு சூப்பராக இருக்கே. நல்ல இதை கேம்னு சொல்லலாமா இல்லை படிக்கிற ஆப்புன்னு சொல்லலாமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது இந்த ஆப்பு. க்ளோஸ் டேக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு 10 இடி கிடைக்கும். அது பேர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இடின்னு சொல்லிடுறேன். இது ரெண்டுக்கும் நடுவில் பாடி இது தானே வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக போகுது. எனக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சிஎஸ் பிடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 5 ஆப்ஸ் உங்களுக்கு நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.
பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.